டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். இந்த வீடியோல ஒரு குட்டியான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். பட் இந்த குட்டியான இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். பிஎஸ்சி நர்சிங் நம்ம கவர்மெண்ட் செக்டர்ல, அதாவது கவுன்சிலிங்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அட்மிஷன் எலிஜிபிலிட்டி இருக்குது. எவ்வளவு மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணியிருந்தா நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும், என்ன ஏஜ்ல இருக்கணும், சப்ஜெக்ட் என்ன இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்மிஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது. ஸோ இந்த அட்மிஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறது தான் நம்மளோட சேனல்ல இன்னைக்கு வீடியோவா பார்க்க போறோம். நம்மளோட சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நான் இந்த அட்மிஷன்ஸ் குறித்த வீடியோஸ் போடும்போது நீங்க எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். கூடவே நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபாஸ்ட் அப்டேட், ஏதாவது ஒரு அவசரமான வாய்ஸ் நோட் கொடுக்கறனாலோ இல்லைன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கறனாலோ உங்களுக்கு டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் தான் அது பாசிபிள். ஸோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். அதுல வந்து கனெக்ட் ஆகி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாராமெடிக்கல்ல வரக்கூடிய ஒரு கோர்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. இந்த அட்மிஷன் வரும்போது நம்மளோட சேனல்ல இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அது வரைக்கும் அது குறித்த நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் ரெகுலர் பேசிஸ்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா ஒரு சில முக்கியமான கிரைட்டீரியா நம்மளோட கவர்மெண்ட் செக்டர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட்ல என்ன சப்ஜெக்ட் நம்ம எடுத்திருந்தோம்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்களோட சப்ஜெக்ட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இல்லைன்னா பயாலஜி அப்படிங்கிறது இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட சப்ஜெக்ட்ல இந்த பயாலஜியும் இந்த பாட்னி, சுவாலஜியும் இருக்கணும். பாட்னி, சுவாலஜி, பயாலஜி கூட நீங்க வேற ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தாலும் ஓகே. பட் ஒண்ணுலே உங்களோட சப்ஜெக்ட்ல மஸ்ட் பயாலஜி இருக்கணும், இல்லைன்னா பாட்னி, சுவாலஜி இருக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, நான் வந்து 11th வந்து 10th 11th வந்து ஒகேஷனல் நர்சிங் படிச்சேன் மேம். 11th நான் பிஎஸ்சி நர்சிங்க்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்க பிஎஸ்சி நர்சிங் படிக்க எலிஜிபிள் கிடையாது. அந்த மாதிரி ஒகேஷனல் நீங்க நர்சிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங், டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு எலிஜிபிள். பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னா சப்ஜெக்ட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இல்லைன்னா பயாலஜி இருக்கணும். இனி ரொம்ப முக்கியமான விஷயம், 12th ஸ்டாண்டர்ட்ல நான் எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தா அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த மார்க் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஓசி, பிசி, அதாவது ஓசிங்கிறது ஓப்பன் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரியிலயோ இல்லைன்னா பிசிலையோ, பிசிஎம்லயோ, எம்பிசிலையோ, டிஎன்சிலையோ அப்ளை பண்றீங்கன்னா நீங்க 45% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். குறைந்தது 45%, 45%, அதுக்கு மேல உள்ளவங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ 45% அப்படிங்கிறது 600க்கு 45% அப்படிங்கிறது நமக்கு வந்து 270 மார்க் தான். இது ஒரு கஷ்டமான மார்க்கே கிடையாது, ரொம்ப கம்மியான மார்க் தான். ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க 45 மார்க் எடுத்தாலே இந்த மார்க் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சில வரீங்க அப்படின்னா 270 மதிப்பெண்ணும் அதுக்கு மேல நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த அட்மிஷனுக்கு நீங்க வந்து எலிஜிபிள், அப்ளிகேஷன் வந்து போடலாம். பட் இதுக்கு கீழே நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில வரீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மார்க் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க 5%. வெறும் 40% நீங்க மதிப்பெண் எடுத்தீங்கன்னா போதும் இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 40% அப்படிங்கிறது 240 மார்க் தான் வருது. இது ரொம்ப ஈஸியா நீங்க கண்டிப்பா எல்லாருமே ஸ்கோர் பண்ணிருவீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சில வரீங்க அப்படின்னா 270 மார்க் எடுத்திருக்கிறீங்க, இல்லைன்னா இதுக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பா மார்க் வரும் அப்படின்னா நீங்க பாராமெடிக்கலோட கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி குரூப்ல வரீங்க அப்படின்னா 200 மதிப்பெண் உங்களுக்கு இருந்தாலே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். எனி ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு நீங்க 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தான் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 35 வயது வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலன்னா நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு மே மந்த் எண்டில், இல்லைன்னா மே மந்த் 15ஆம் தேதிக்கு மேல ஓப்பன் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது நம்மளோட சேனல்ல கைட் பண்ணுவோம். தேங்க்யூ.